இந்தியாவில் நடக்கிற கல்யாணங்கள்ல 80% கல்யாணங்கள் பிள்ளைங்களோட விருப்பம் இல்லாம, ஒண்ணு அவங்களுக்கு கல்யாணத்தை குறிச்ச பயம் இருக்கும், இல்லைன்னா குடும்பத்துக்காக அம்மா அப்பாக்காக அப்படின்ட்டு, இல்ல சமுதாயத்துக்காக அப்படின்ட்டு வேண்டா விருப்பாக தான் நிறைய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 80% பெண்கள் இந்தியாவில விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மேரேஜ் மட்டும் கிடையாது, பிரெக்னன்சிலையும் பெண்களுக்கு இந்த ஒரு திணிப்புங்கிறது, ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது நம்ம சொசைட்டில அது ஒரு ஸ்டிக்மாவா இருந்துட்டு தான் இருக்கு. இதுவும் கண்டிப்பா மாற வேண்டிய ஒரு பெரிய சோசியல் ப்ராப்ளம் தான் இந்தியால. இந்த மாற்றத்தை நோக்கி தான் நம்ம ஒருத்தருமே போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது, போராடிட்டு இருக்கிறது இந்த ஒரு சேஞ்ச் வரணும்னு தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல பெண்கள் இந்த மாற்றத்துக்கு தயாரா இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றோர்களை கூட தயாரா இல்லை. சில வீடுகள்ல இந்த மாதிரி எதுவுமே பொண்ணு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு இவங்க கேட்கறாங்க அவங்க கேட்கறாங்கன்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. பெண்கள் இது வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தாலும் கூட எத்தனையோ பெற்றோர்கள் இல்லைங்க நான் இவ்வளவு சொத்து சேர்த்ததெல்லாம் உனக்காக தான், எல்லாமே உனக்காக தான் பண்ண, நான் உனக்கு இத்தனை லட்சம் இவ்வளவு நகை இத்தனை பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வரிஞ்சு கட்டிட்டு என் பொண்ணுக்கு நான் இவ்வளவு பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்க பேரண்ட்ஸும் இருக்காங்க. எத்தனையோ பொண்ணு எடுக்க வரவங்க ஆரம்பத்துல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. ரொம்ப டிமாண்ட் பண்ணி நீங்க இவ்வளவு பொண்ணுன்ட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை பண்ணி பெண்களுடைய வாழ்க்கையே நாசம் பண்றது, அந்த நிம்மதியை கெடுத்து வாழ விடாம பண்ணி தொல்லை கொடுக்குற அந்த மாமியார் வீடுங்க இல்ல கணவன்மார்களும் எத்தனையோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் சொசைட்டில வரணும், ஒரு தனி மனுஷனும் மாறணும். அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கிறது.